சொல்ல கைஸ், நான் உங்களுக்கு ரெக்ஸ் டியூக்கு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட இதாக ஃபஸ்ட்டு விளாக். இதில் நம்ம என்னென்ன நம்ம சேனலுக்கு அப்புறம் வரப்போகுது பார்த்தீங்கன்னா, சேனல் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தாங்க வரப்போகுது. அதனால் நம்ம சேனல் முடிஞ்ச இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக 4 days தான் ஆகுது. இந்த 4 days பார்த்தா நம்ம 25 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணியாச்சு, ப்ளஸ் 4.5K சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணி 4 days தான் ஆகுது. அந்த 4 days நம்ம என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 25 சப்ஸ்கிரைபர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ் 4.5K வியூஸ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை வச்சு ஃபுல்லாக வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் பைக்கில் வச்சு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் வரப்போகுது. எப்படி வரும்னா, ஃபுல் பைக் ரிவ்யூஸ் என்கிட்ட கிடைக்கிற எல்லா பைக்கையும் வச்சு நம்ம ஒரு விலாக் ப்ளஸ் கம்பேரிசன் வீடியோஸாக எடுப்போம். இப்போ நம்ம என்ன பைக் வச்சுருப்போம்னா, டியூக் 200 இதுதான் நம்மளோட பைக்கு. இந்த பைக் வந்து நான் என்னுடைய சைல்ட்ஹுட் ட்ரீமு. அது இப்போ தான் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன். 10th 11th 12th இந்த 3 இதில் தான் நான் எடுக்கலான்னு இருந்தேன். 10th வந்து எடுக்க முடியல. அப்புறம் 11th எடுக்கலாம்னு பார்த்தாலும் 11th எடுக்கிறக்குள்ளேயும் வண்டி கிடைக்கல. எனக்கு இதே கலர் தான் பிடிச்சிச்சு, எனக்கு இதே வண்டி தான் பிடிச்சிச்சு. ஏன்னா வந்து 2021 பார்த்தோன்னா எனக்கு இந்த பைக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் வந்து நான் இந்த பைக் எடுக்கலான்னு ஒரு முடிவு வந்துட்டேன். May 1st 2025 தான் இந்த பைக் எடுத்தேன். இப்போ தான் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் எடுத்துகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து மந்த் எண்டிங்கில் வந்து சர்வீஸ் பண்ணலாம் பார்த்தா, அதுக்காட்டி பார்த்தா ஃபுட் டெஸ்ட்டும் உடச்சிட்டு போயிடுச்சு. இதை காட்டுறேன் பாருங்க, இந்தாங்க ஃபுட் டெஸ்ட்டு. இது வந்து ஏதோ ஃப்ளெக்ஸ் குயிக்கு இந்த மாதிரி ஒரு கம் போட்டு தான் எடுத்தேன். சைடில் பிக்சர் போடுறேன் பார்த்துக்கோங்க. அது அப்போ தான் அன்றைக்கி தான் 70 rupeesக்கு அது வாங்கிட்டு வந்தேன். அதுக்காட்டியும் உடச்சிக்கிச்சு, ஒட்டி பார்த்தா ஒட்டுச்சு. நான் அப்படியே எடுத்து ஹீட்டில் காட்டலான்னு பார்த்தேன். ஹீட்டில் காட்டினோடனே இந்த கம் வந்து எவாப்ரேட் ஆகி என் கண்ணில் பட்டு அது ஒரு பிரச்சனை. அதே கோளாறில் நான் வந்து அந்த ஹீட்டருக்கு அந்த ஃபுட் டெஸ்ட்டு டக்குன்னு துட்டோடனே கையும் சுட்டிடுச்சு. பல தொல்லைகளை மீட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா சேனல் ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போது அதே கம்மை போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி பில்லியன் ஃபுட்டர்ஸ் தான் எடுத்து முன்னாடி போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். வேறு நாங்கள் ஐஸ் நம்ம மந்த்லி ஒரு 10 to 20 vlogsக்குள்ளே போடலான்னு இருக்கோம். மந்த்லி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு இன்னும் நம்ம நிறைய vlogsலாம் போடலாம். அதே போல் நான் எவ்வளோ நேரம் எதில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்படியே பார்த்துக்கோங்க, தெரியும் உங்களுக்கு. தான் நம்மளோட வீடியோ வச்சு எடுக்குது. ஹெல்மெட் அப்படியே வச்சுட்டேன், ஃபோனை வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த பார்த்தா வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல, அங்கெங்கேயோ போகுது, இங்கெங்கேயோ அதை இங்கெங்கேயோ வளர்றேன். நான் அவ்வளோதான் சரி. கஷ்டம் யாருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, இன்னோசென்ட்டு ப்ளஸ் ஷை டேபிள் தான் தெரியும். ஆனால் அதே மாதிரி தான். ஏன் இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மோட்டோ விளாக் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அவங்க எங்கெங்கமோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரில. அவங்க எதோ வளர்கிறாங்க, அவங்க எப்படி தான் வாயில் வருதுன்னே தெரிலங்க. நமக்கு நேற்று நைட்டு ஏதோ 2 தடவை தூங்குறதுக்கு முன்னாடி 2 தடவை நான் இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒழுங்காக வரல. என்னான்னு எனக்கு புரியல, வெறியாகுதுங்க, முடியல. அவங்களாம் எப்படி தான் வருதுன்னே தெரியல. யாராச்சும் மோட்டோ விளாக் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி தான் பேசுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. பல வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.